நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம மத்தியமாக செகண்ட் பேப்பர் வரக்கூடிய பிப்ரவரி 2025 எக்ஸாமுக்கான மத்தியமாக செகண்ட் பேப்பர் இம்பார்ட்டன்ஸ், அதாவது சென்னை சிட்டிக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதை தவிர சென்னை சிட்டிக்கு மட்டும் தனி இம்பார்ட்டண்ட். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன்லி சென்னை சிட்டி. ஃபர்ஸ்ட் ரோமன் கொஷின் ஆன்சர்ஸ் ஃப்ரம் ஸ்டோரி புக்கில் கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ். இதில் டோட்டலி 6 ஸ்டோரிஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு 4 ஸ்டோரிஸை நீங்கள் நல்லா தரவு பண்ணிங்கன்னா அதுலேருந்தே வந்துடும். நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஸ்டோரி கொஷின் ஆன்சர்ஸாக 2, 3, 5, 6 இதை படிக்க சொல்கிறேன். செகண்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் ஸ்டோரி புக்கு. ஸ்டோரி புக்கில் கேட்கக்கூடிய எஸ்ஏஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பகீரத் கி தபஸ்யா, செகண்ட் ஒன் சதுராத்மி, தேர்டு ரோமன் கொஷின் ஆன்சர்ஸ் ஃப்ரம் பரத் மிலாப்புங்கிற புக்கில் வரக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ். இதில் டோட்டலி உங்களுக்கு ஒரு 15 லெசன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நான் 1 to 8 லெசன் கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணுங்கள். அதுலேருந்தே நீங்கள் எழுதக்கூடிய லெவலில் வந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது அங்கே ஒரு 4 கொஷின்ஸ் இருக்கும். 2 கொஷின்ஸ் தான் நம்ம 2 கொஷின்ஸ் இருக்கலாம், இல்லை 3 கொஷின்ஸ் இருக்கலாம். பட் நம்ம எழுதக்கூடிய அளவில் வந்துடும் இதுலேருந்து. ஃபோர்த் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் பரத் மிலாப் மிலாப்புங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய எஸ்ஏஸ். விஸ்வாமித்ர கா யஞ, ராஜ் திலக் கி தயாரி, ராம் கா வனவாஸ். ஃபிஃப்த் ரோமன் லிங்கு எல்லாத்தையுமே படித்தாலும். சிக்ஸ்த் ரோமன் வச்சன் எல்லாத்தையுமே படிக்கணும். सेवंथ रोमन अंकों को अक्षरों में लिखिए, नंबर्स 1 to 100 वரைக்கும் நல்லா தரவு பண்ணணும். எய்த் ரோமன் வாச்சிய பதிலியே, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எல்லாத்தையுமே படிக்கணும். நைன்த் ரோமன் வாக்கிய ஜோடியே எல்லாத்தையுமே படிக்கணும். 10th ரோமன் சுத்த ரூப் லிக்கியே, சின்ன மிஸ்டேக் இருக்கும் அதை கரெக்ட் பண்ணி எழுதணும். 11th ரோமன் டயலாகு கலம் கி துக்கான் மே, கிதாப் கி துக்கான் மே, ஹோட்டல் மே ஹோட்டல் வாலே. இது மூணையுமே நல்லா தரவு பண்ணிங்கனாலே நம்ம அட்டன் பண்ணுற லெவலில் வந்துடும். நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் உல்லாஸ் யாத்ரா பர் ஹிந்தி சீக்னே கி, இது 2 லெட்டர் ரைட்டிங்கும் நல்லா தரவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் எஸ்ஸே காய் பாக் மேரா நகர், இதை நல்லா தரவு பண்ணும்போதே நம்ம அட்டன் பண்ணுற லெவலில் வந்துடும். லாஸ்ட்டு ரோமன்ஸு டிரான்ஸ்லேஷன், அதாவது 14th and 15th ரோமன் டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ். 14th ரோமன் ஹிந்தி டு இங்கிலீஷு. இதில் ஏக் பார் கலீஃபா உமர் இந்த லெசனை தவிர மற்ற எல்லா லெசனையுமே படிச்சுக்குங்க. 15th ரோமன் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு ஹிந்தி. இதில் தூக்கு மேடையில் நின்று கொண்டு, வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த லெசனை தவிர மற்ற எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா லெசனுமே என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்கிட்டு ஓனாக டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்கோ அந்த டிரான்ஸ்லேஷனில், அதாவது நியூ வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் புதுமையாக வந்திருக்க வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி அதை எழுதி பார்த்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எதில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டோரியை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிட்டிங்கனாலே டிரான்ஸ்லேஷனில் நல்ல மார்க் எடுக்க முடியும். அதாவது அதிகமான பேர் இந்த மார்க்கு எதில் குறையுதுன்னு பார்த்தா டிரான்ஸ்லேஷனில் தான் குறையும். அதனால் அதை கேர் எடுத்து படிக்கும்போது நிச்சயமாக அதுலேயும் நல்ல மார்க் எடுக்க முடியும். இது வரைக்கும் ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலம் நான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தன்யவாத்.